எங்கேயோ சுற்றி கடைசியில் கணேசன் விஜயா கையில் சிக்கியிருக்கு பத்திரம். இன்னொரு லட்டத்தின் ஆசையா மாதிரி நம்பியோட சொத்து பத்திரங்களும் போனஸாகவே கிடச்சிருக்கு. மலர்விழி சென்னையை நோக்கி போகிறாங்க. பென்னி பத்திரங்களை இழந்து ரோட்டில். பிரகாஷ் காரில் பத்திரத்தோட கணேசன் விஜயா. அடுத்து என்ன தான் நடக்கும்? மலர்விழி பத்திரங்கள் எல்லாமே காயத்ரிக்கு கிடைச்சா கதையே முடிஞ்சிருமே. ஸோ அப்படி நடக்காது. இதுக்கிடையில் காயத்ரியோட திமிர் பேச்சு மினிஸ்டர் தம்பிக்கு வெறுப்பை உண்டாக்குது. அந்த வெறுப்பு கோபமாகி காயத்ரிக்கு என்ன பிரச்சனையை கொண்டு வருமோ தெரியலை. பிரகாஷ் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ண போகிறாங்க? சத்யாவும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பான். பிரகாஷ் காரில் போகிற இவங்க நேராக சென்னை போக முடியுமா? அல்லது வேறு ஏதும் புதிய சிக்கல் வருமா? விஜயா பணத்தாசையால் எடுத்த இந்த முடிவு விஜயா உயிருக்கே ஆபத்தாகுமா? இவங்க காயத்ரி கிட்ட பணம் கேட்ட மிரட்ட காயத்ரி என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா விஜயாவுக்கு பணத்தாசை இருக்கிற அளவுக்கு மூளை இருக்குமா தெரியல. மொத்தத்துக்கு மலர்விழி தேடல், பத்திரம் தேடல், பென்னி தேடல்னு தேடுதல் விட்டதான் தெய்வமகள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ.